என் இனிய தமிழ் சொந்தங்களே, அனைவருக்கும் கனிவான எனது காலை வணக்கம். இன்றைய பதிவில் தாங்களில் பெரும்பாலானோர் அறிந்திருக்கும் ஒரு சிறு கதையை வளரும் இளம் தலைமுறைக்கு நெறிகாட்ட வேண்டி பதிவிடுகின்றேன். முன்பொரு காலத்திலே ஒரு அரசர் தன் நாட்டை நீதி நெறி தவறாது நல்லாட்சி செய்து வந்தார். அவருடைய ஆட்சியில் அவர் மக்கள் எல்லாம் மகிழ்வுடனும் பாதுகாப்புடனும் வளத்துடனும் வாழ்ந்து வந்தார்கள். அந்த அரசருக்கு 2 புதல்வர்கள். ஒரு நாள் அந்த அரசர் சிந்தித்தார், தனக்கு பின்னால் தன் வம்சத்தின் பெயர் சற்றும் குறையாமல், கீர்த்தி குறையாமல் மக்களுக்கு நல்லாட்சி செய்கின்ற ஒரு அரசனாக நம் புதல்வர்களில் 2 எவரை தேர்வு செய்வது என்று அவர் மனதிலே ஒரு எண்ணம் வந்தது. எனவே ஒரு நாள் தன் 2 புதல்வர்களையும் அழைத்து, செல்வங்களே, இந்த நாட்டின் அரசு கட்டிலில் அமர்வதற்கு தகுதியுள்ளவர் யார் என்று உங்களில் ஒருவரை தேர்வு செய்வதற்காக நான் ஒரு தகுதி போட்டி வைக்க விரும்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். போட்டி என்று வந்துவிட்டதல்வா, புதல்வர் 2 மிக்க சந்தோஷம். தந்தையே, மிகவும் மகிழ்ச்சி, நாங்கள் 2 தயார் என்றார்கள். சரி, நாளை காலை 2 காட்டுக்கு செல்லுங்கள். வேட்டையாடி பெற்ற பொருளை யார் கொண்டு வந்து வெற்றியுடன் சமர்ப்பிக்கிறார்களோ அவர்களே இந்த நாட்டை ஆளும் தகுதியுடையவர்கள் என்று நான் தீர்மானிப்பேன் என்று கூறினார். மறுநாள் காலை புலர்ந்தது. 2 புதல்வர்களும் தத்தம் ஆயுதங்களுடன் காட்டுக்குள் சென்றார்கள். மதியம் நெருங்கிய வேளை மூத்த மகன் 2 கைகளிலும் தூக்க முடியாத அளவுக்கு தான் அம்பெய்து வீழ்த்திய முயல்களை கொண்டு வந்து அரசர் முன் சமர்ப்பித்தார். தந்தையே, போட்டி விதிகளின்படி நான் வேட்டையாடி வந்திருக்கிறேன், வேட்டையாடியவைகளை தங்கள் முன் சமர்ப்பித்திருக்கிறேன் என்று வெற்றி களிப்புடன் கூறினார். மதியம் கடந்தது, மாலையும் வந்தது, அந்தி சாய துவங்கிவிட்டது. கதிரவன் மேற்கில் மெல்ல மெல்ல மறைய துவங்கினான். அந்த நேரத்திலே தலை கவிழ்ந்து சோகமே வடிவாய் இளைய மகன் வந்து அரசர் முன் நின்றான். தந்தையே, நான் போட்டியில் தோற்றுவிட்டேன், வெற்றியாளனாக என்னால் வர முடியவில்லை என்று கூறினான். அரசர் கேட்டார், என்ன நடந்தது சொல் என்றார். தந்தையே, நான் ஒரு யானையை குறிவைத்து என் வேலை வீசினேன். நான் வீசிய வேல், நான் எய்த அந்த வேல் குறித்தப்பாமல் சென்று யானையின் முதுகில் ஆழமாக பதிந்தது. ஆனால் அந்த யானை மிகுந்த சத்தத்துடன் பிளிரிக்கொண்டு காட்டுக்குள் வெகு வேகமாக ஓடி மறைந்து விட்டது. என்னால் அந்த யானையை கொண்டு வந்து தங்களிடம் சமர்ப்பிக்க இயலவில்லை என்று கூறினார். இப்பொழுது அரசரின் பார்வை அமைச்சரின் பக்கம் திரும்பியது. அமைச்சரே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்தினை கூறுங்கள் என்று கேட்டார். அரசே, போட்டி விதிகளின்படி வெற்றியாளனாக திரும்பியவர் மூத்த குமாரர். எனவே தீர்ப்பு என்று சொன்னால் அவர்தான் அரசுக்கு உரியவர், அவர்தான் அரியணை ஏற வேண்டும் என்றார். அனைவருடைய முகத்திலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற பாவனை தெரிந்தது. அப்பொழுது அமைச்சர் ஆனால் என்று நிறுத்தினார். ஆனால் அனைவரது புருவமும் நெறிந்தது. அமைச்சர் வேறு ஏதோ சொல்ல வருகிறாரே என்று கேட்டார். அரசனும் அமைச்சரை பார்த்து, சொல்லுங்கள் அமைச்சரே, என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். ஆனால் நீதி என்று பார்த்தால்
நான் இளையவரைத்தான் தேர்ந்தெடுப்பேன் என்று கூறினார். இப்பொழுது அரசர் கேட்டார், ஏன் தீர்ப்பு நீதி என்ன எனக்கு விளக்கமாக சொல்லுங்கள் என்று கேட்டார். அமைச்சர் ஒரு புன்முறுவலுடன், அரசே, தாங்கள் அறியாத நீதி அல்ல, அனைத்து அரசு நீதிகளையும் உங்களுக்கு தெரியும், தெரிந்து கொண்டே ஏன் என்னை சொல்லுகிறீர்கள்? எனவே நீதிமானாகிய தாங்கள் தங்கள் திருவாயால் அந்த தீர்ப்பினை எடுத்துச் சொல்லிவிடுங்கள், அதுதான் பொருத்தமாக இருக்கும் என்றார். அரசரும் ஒப்புக்கொண்டு கூறினார், இந்த போட்டி சாதாரண மனிதர்களுக்காக வைக்கப்பட்ட போட்டி அல்ல. இந்த போட்டி நாளை இந்த மண்ணை ஆளுகின்றவர்களுக்கான ஒரு தகுதி தேர்வு. ஒரு நாட்டை ஆளுகின்றவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், சிறிய சிறிய வெற்றிகளில் அது அடங்கிவிடக்கூடாது. அவருடைய குறிக்கோள், இலக்கு என்பது மிக உயர்ந்ததாக இருக்க வேண்டும். உயர்ந்ததை பற்றியே எண்ண வேண்டும். அந்த முயற்சியில் அவர்கள் வெற்றி பெறுகிறார்களா தோல்வியடைகிறார்களா என்பதல்ல, அவர்கள் வெற்றி பெற்றாலும் தோல்வியுற்றாலும் அவருடைய இலக்கு உயர்ந்ததாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு அரசனுக்கு உரிய குணம். எனவே அமைச்சன் சொன்னபடியும் ஐயன் திருவள்ளுவன் சொன்னபடியும் நான் இளைய மகனை தான் அரசுக்கு உரியவராக தேர்ந்தெடுத்தேன். இதுதான் நீதி, இதுவே எனது தீர்ப்பு என்று அரசு கூறினான். அது என்ன வள்ளுவர் கூறியது என்றால், காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேலேந்தல் இனிது. இது வள்ளுவம். ஸோ அரசர் தன்னுடைய தீர்ப்பை, நீதியை வழங்கிவிட்டார். மூத்த மகன் ஓடி சென்று இளைய மகனை அரவணைத்து கொண்டார். தம்பி, நீ எப்பொழுதும் உள்ளத்தால் உயர்ந்தவன். உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல், மற்றவை தள்ளினும் தள்ளாமை நிறுத்து என்ற குறளுக்கு இலக்கணம் நீ அல்லவா? நீ அரசனாவதிலே நான் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் என்று அவனை பாராட்டினார். ராஜா மாதாவுக்கு மிகவும் திருப்தி. ஏனென்றால் அவருடைய வளர்ப்பல்லவா, இருவரும் நல்ல நல்ல முறையிலே வளர்க்கப்பட்டவர்கள். எனவே வெற்றியையும் தோல்வியை சமமாக ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் அவர்களிடத்திலே இருந்தது. சரி, இப்பொழுது நம் வளரும் தலைமுறைக்கு நாம் இதனால் என்ன கூற வருகின்றோம்? என் இளைய சமுதாயமே, உன் வாழ்க்கையில் உன் குறிக்கோள் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். உன் இலக்கு மிக உயர்ந்ததாக இருக்க வேண்டும். அந்த இலக்கினை நோக்கியே உன்னுடைய ஒவ்வொரு அடியையும் நீ எடுத்து வைக்க வேண்டும். விடாமுயற்சியுடன் பாடுபட்டு அந்த இலக்கினை நீ அடைய முயற்சித்தால் உன்னால் வெற்றியாளனாக திகழ முடியும். சரி, வெற்றியாளனாக திகழ்வதற்கு ஒரு கைடன்ஸ் சொல்லவா? மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார். யாரே? கருமமே கண்ணாயினார். ஸோ தன்னுடைய கர்மம், தன்னுடைய கோல், தன்னுடைய எய்ம், அதை பற்றியே சிந்தித்து அதற்கு அந்த இலக்கை நோக்கியே பாடுபட்டு கொண்டிருக்கிறார்களா, பயணிக்கிறார்களா, அவர்கள் மெய் வருத்தம் பாரார். தன்னுடைய உடலுடைய கஷ்டத்தை பற்றி நினைக்கக்கூட மாட்டாங்க. பசி நோக்கார், பசி கூட அவங்களுக்கு தோணாது. கண் துஞ்சார், தூக்கம் சரியாக வராது. ஏன்னா இலக்கை அடைய வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும். எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், யார் தீமை செய்தாலும் மனதில் கொண்டு கொள்ள மாட்டார்கள். செவ்வி அருமையும் பாரார், நேரம் ஆயிடுச்சு, டைம் போயிட்டு இருக்குது, கலவையே பட மாட்டாங்க. செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார். பிறர் தனக்கு செய்கின்ற அவமதிப்பை கூட தன் மனதுக்குள் கொள்ளாமல் கருமமே கண்ணாக உழைக்கின்றவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியாளராக திகழ முடியும் என்று இன்று பதிவிட்டு விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.